உள்ளத்தில் உள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மடப்புறம் பத்திரகாளிகா அம்மன் கோயிலில் காவலாளியாக பணிபுரிஞ்சு வந்த அஜித்குமாருங்கிறவருக்கு நடந்த ஒரு கொடுமையான அந்த காவல் மரணங்க இன்றைக்கி தமிழ்நாட்டையே அதிர வச்சுருக்குது. அவர் ஒரு 10 பவுன் நகையை திருடிட்டாருண்டு ஒரு பெண் கொடுத்த புகார் மேலே அவரை விசாரித்த காவல்துறை கடுமையாக தாக்கி அவருடைய உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனால் இப்போ விசாரணையில் என்ன தெரிய வருதுன்னா, அப்படி ஒரு நகை காணா போன மாதிரியே இல்லை. இது ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு. அவரை பழி வாங்கிறதுக்காக இப்படி ஒரு நகை திருடுங்கிற ஒரு போலியான ஒரு புகாரை சொல்லி அவர் உயிரை பழி வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்கக்கூடிய அரசாங்கத்து மேலே ஒரு பழியை உருவாக்குறதுக்காக ஒரு அரசியல் சதியாகவும் செஞ்சுருக்கிறாங்க. இப்படி பலதரப்பட்ட குழப்பமான சூழ்நிலையில் பழி போனது என்னவோ ஒரு இளைஞனுடைய உயிர். இது கொஞ்சம் கூட நியாயமற்றதுன்னு சொல்லி இதை கேட்கக்கூடிய தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேருமே நெஞ்சை நெகிழ வச்சுருக்கிறாங்க. தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கிற இந்த சம்பவத்தில் நிறையா புதிய புதிய அதிர்ச்சியான செய்திகளும் தகவல்களும் வந்திருக்குது. அப்போ இது என்ன உண்மையாக நடந்துச்சுங்கிற தகவல்களை சில நிமிடங்கள் நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போய்ட்டு கவனமாக கேளுங்க. கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் இதுபடியே உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த உள்ளத்துள்ளபடி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்துக்கு அருகில் உள்ள மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோயிலுங்கிற ஒரு கோயிலில் தற்காலிக டெம்பரவரி காவலாளியாக பணியாளராக செக்யூரிட்டியாக பணிபுரிஞ்சு வந்தவர் தான் அஜித்குமாருங்கிற ஒரு 27 வயது இளைஞர். இவர் நல்லா திடகாத்திரமாக ஆரோக்கியமாக இருந்தவர். அந்த 27ஆம் தேதி கடந்த 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அஜித்குமார் வேலை பார்க்குற அந்த பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு நிக்கிதாங்கிற ஒரு மருத்துவர் டாக்டர் வர்றாங்க. அவங்க அம்மா சிவகாமிங்கிறவங்களை கூட்டிகிட்டு அப்போ கூட்டிகிட்டு அந்த கோயிலுக்குள்ளே சாமி கும்பிட போகணுங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா அந்த அஜித்குமார் காவலாளியை கூப்பிட்டு சாவியை கொடுக்குறாங்க. இந்தாப்பா சாவி, இந்த காரை பார்க் பண்ணுன்னு சொல்லி. அப்போ அவர் இந்த சாவியை வாங்குறது என்ன பண்ணுறாரு, அஜித்குமாருக்கு கார் ஓட்ட தெரியாது. அதனால் அவருக்கு தெரிஞ்ச கார் ஓட்ட தெரிந்த 2 நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அப்படி ஃபோன் பண்ணதில் 2 நண்பர்கள் வர்றாங்க. அதில் ஒருத்தர் அருண், ஒருத்தர் வினோத். அந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அந்த சாவியை வாங்கிட்டு போய்ட்டு காரை எடுத்துகிட்டு போய்ட்டு பார்க்கிங் பண்ணிவிட்டு வர்றாங்க. கொஞ்சம் நேரம் ஆகிடுது, லேட் ஆகிடுது. அப்போ அஜித்குமார் கேட்குறாரு, ஏப்பா இவ்வளோ லேட் ஆகுதுங்கிறப்ப, இல்லை அங்கே இடம் கிடைக்கல, ரொம்ப தேடி பிடிச்சி காரை பார்க் பண்ண வேண்டியதாக போச்சு, அந்த இடம் சூழ்நிலை தான் காரணம்னு அவங்க சொல்கிறாங்க. இப்படிலாம் நடந்த பிறகு இந்த கோயிலில் சாமி கும்பிட்டு வந்த அந்த நிகிதா என்ன சொல்கிறாங்க, நான் இந்த காருக்குள்ளே ஒரு 9 to 10 பவுன் நகை வச்சுருந்தேன். ஒரு செயின், ஒரு மோதிரம், ஒரு தோடு, இந்த மாதிரி ஒரு செட்டு வச்சுருந்தேன். ஒரு ஹேண்ட்பேக்கில் போட்டு பின்பக்க சீட்டுக்கு அடியில். அந்த நகை இப்போ காணோம். நான் அந்த காரை சாவியை கொடுத்து பார்க் பண்ண சொல்லி கொடுத்ததுன்னு அஜித்குமார்கிட்ட தான் கொடுத்தேன். அதனால் இது காணா போனதுக்கு அஜித்குமார் தான் காரணம்னு சொல்லி ஒரு புகார் சொல்கிறாங்க காவல்துறையில். காவல்துறையில் இந்த அம்மா புகார் கொடுத்த உடனே எந்த எஃப்ஐஆரோ பெட்டிஷனே போடாமல் இமீடியட்டாக என்ன பண்ணுறாங்க, அந்த மானாமதுரை குற்றப்பிரிவு தனிப்படை என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சிறப்பு தனிப்படை அமைக்கிறாங்க. 6 பேர் கொண்ட காவலர்களை அமைச்சு இதை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு திருட்டு வழக்குனா என்ன பண்ணாங்க, முதல்ல 1 நாள் 2 நாள் 3 நாள் விசாரித்து ஏதாவது குற்றவாளிகள் இப்போ தென்படுறாங்களா, அந்த வழக்குக்கான ஆதாரங்கள் முகாந்திரங்களெல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கு மேலே அதில் கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப டீப்பாக உள்ளே போகணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் தான் தனிப்படை அமைப்பாங்க. ஆனால் இந்த கேஸில் பெட்டிஷன் கொடுத்த உடனேயே எஃப்ஐஆர் கூட போடாமல் எந்த விதமான ஒரு பேசிக்கான ரூல்ஸ் எதையும் ஃபாலோ பண்ணாமல் ஒரு தனிப்படை அமைச்சிட்டு அந்த 6 பேரை நியமனம் பண்ணுறாங்க. அப்போ அந்த 6 பேர் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு அஜித்குமாரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ அவர், ஆமாங்க நான் காரை வாங்கினது உண்மை தான், எனக்கு கார் ஓட்ட தெரியாது, நான் காருக்குள்ளே போகலை, என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை வர சொன்னேன், அந்த 2 பேரும் அருண் வினோதுங்கிறவங்க வந்தாங்க, அவங்கள்ட்ட சாவியை கொடுத்தேன், அவங்க பார்க்கிங் போட்டு கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. அப்போ நான் அவங்க தம்மா கேட்குறவ கொடுத்து விட்டேன், நான் அந்த நகையெல்லாம் எடுக்கலை அப்படின்ட்டாரு. அதை நம்பாத அந்த காவல்துறை என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அஜித்குமார் சொன்ன அந்த 2 பேரை கூட்டிகிட்டு வாயா அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அருண வினோதுங்கிறதோட அஜித்குமாரோடைய தம்பி நவீன்குமாருங்கிறவரையும் கூப்பிடுறாங்க, இன்னொரு நண்பர் பிரவீன்குமாருங்கிறவரையும் கூப்பிட்றாங்க. மொத்தம் 4 பேரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த விசாரணை எப்படி இருக்கும், காவல்துறை விசாரணை கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். காவல்துறையில் 95% அதிகாரிகள் நேர்மையாகவும் கவனமாகவும் கண்ணியமாகவும் கடைப்பிடிப்பாங்க. ஆனால் ஒரு 5% பேர் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அத்துமீறி நடக்கக்கூடிய காவலர்கள் இருக்கிறாங்க. அப்படி இந்த 5 பேர் செய்கிறது ஒரு பாவம் பழி தான் 95% நல்ல காவல்துறை அதிகாரிகளுக்கும் கெட்ட பேரை உண்டாக்குதுன்னு தான் இப்போ பரவலாக பேசுகிறாங்க.
அப்போ இந்த அஜித்குமாருடைய தம்பி நவீன்குமார் என்ன சொல்கிறாரு, நாங்கள் பார்க்கும்போதே எங்கள் அண்ணன் அஜித்குமாரை வந்து கடுமையாக பயங்கரமாக போலீஸ் தாக்குனாங்க. எங்களுக்கு தெரிந்து அந்த அவருடைய உடம்பில் வந்து ஏகப்பட்ட காயங்கள் இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப அந்த அஜித்குமாரை தாக்குனதை வந்து ஒரு சதீஸ்வரனுங்கிறவர் வீடியோ எடுக்கிறாரு. அவர் ரொம்ப ட்ரிக்காக என்ன பண்ணுறாரு, கதவை சாத்திட்டு அடித்து தாக்குறாங்க. அந்த சாவி புந்து வழியாக முள்ள அப்படி அந்த கேமராவை ஜூம் பண்ணி கொண்டு போய்ட்டு அந்த அடிக்கிற காட்சியை எடுத்து அவர் வலைதளத்தில் விட்டுட்டார். இது இப்போ ஒரு பெரிய விட்னஸாக இருக்குது. உடனே அவருக்கு வந்து ஒரு கொலை மிரட்டெல்லாம் போகிறதா இப்போ சொல்கிறாங்க. உடனே அவர் வந்து ஐயோ என் உசுருக்கு ஆபத்து, எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்கிறாரு. இப்போ அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு அரசு 24 மணி நேரம் அவரை பாதுகாக்கிறதுக்கு ஆயுதம் தாங்கிய போலீஸே கொடுத்துருக்காங்க. ஆக காவல்துறை வந்து இந்த 6 பேரும் அத்துமீறி அவரை தாக்கியிருக்காங்கிறது ப்ரூஃப் ஆகிடுது. இப்போ போலீஸ் தாக்குதலை தாங்க முடியாத இந்த அஜித்குமார் என்ன பண்ணுறாரு, 2 நாள் அடி வாங்குறாரு. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 2 நாள் அடி. அதுக்கு மேலே ஒரு தாங்க முடியலை. அப்போ 28ஆம் தேதி சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு என்ன பண்ணுறாரு, இந்த அடிக்கிறப்பெல்லாம் போலீஸ் என்ன சொல்லி அடிச்சிருக்காங்க, டே நீ உண்மையை ஒத்துக்க, திருநங்கிறத ஒத்துக்க, உன்னை விட்டுருவான் அப்படின்னு அடிக்க என்ன பண்ணுறாரு, ஐயோ நம்ம அடி வாங்கி செத்து போயிடுவோம் போல இருக்கே, நம்ம சும்மா வாட்சி ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிட்டு ஏதாச்சும் வேறு ஏதாவது ஜெயிலுக்கு போனால் கூட பரவாயில்லைங்கிற ஒரு முடிவெடுத்துட்டு என்ன பண்ணுறாரு, ஆமாங்க நான் தான் திருநேன், அதை வந்து கோயிலுக்கு பின்பக்கம் இருக்கிற ஒரு இடத்துல புதைச்சி ஒழிச்சு வச்சுருக்கேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. உடனே போலீஸ் குஷி ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க, அவரை கூட்டிக்கிட்டு அந்த வேனில் வந்து இப்போ 5 பேர் கஸ்டடியில் இருக்காங்க. யார் யார், அஜித்குமார், அவருடைய தம்பி நவீன்குமார், அவருடைய நண்பரான அருண், வினோத், பிரவீன்குமாருங்க 5 பேரும் இருக்கிறாங்க. 5 பேரையும் வேனில் ஏற்றிக்கிட்டு போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அங்கே போகிறாங்க. எங்கே போகிறாங்க, அந்த மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோவிலுக்கிட்ட போய் நிறுத்துகிறாங்க. அது எங்கே அவர் சொல்கிற இடமா இருக்குது, அது பின்பக்கம் இருக்கக்கூடிய கோவில் செயலாளர் அலுவலர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோசாலையில் தான் இவர் வச்சுருக்கோங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்த காட்ட போகிறாரு. ஆனால் இப்போ அந்த வேனை நிறுத்துகிறப்ப இந்த போலீஸ் என்ன பண்ணுறாங்க, மற்ற 4 பேரையும் நீங்கள் வேனில் இருங்கன்னு சொல்லிவிட்டு அஜித்குமாரை மட்டும் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அஜித்குமார் வந்து தளர்ந்து இருக்கார், ஏன்னா 2 நாள் அடி வாங்கியிருக்காருல்ல, ஆனால் நிதானத்தோடு இருக்கிறாரு, நடந்து தான் போகிறாரு, போலீஸோடு நடந்து தான் போகிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு போன உடனே எங்கப்பா எடுப்பா நகைங்கிறப்ப அவர் என்ன சொல்கிறாரு, இவர் அஜித்குமார் என்ன நினச்சிக்கிட்டு சொல்லியிருக்காரு, நம்ம இப்படி சொல்லிட்டோம்னா திருப்பி நம்ம வேலை பார்த்த அந்த கோயில் இடத்துக்கு போயிடுவாங்க, பர்டிகுலராக அந்த ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இடத்த காமிச்சோன்னா அந்த ஆஃபீஸில் இந்த ஏதாச்சும் 2 அதிகாரிகள் அலுவலர்கள் வருவாங்க, நம்ம உள்ளதை சொல்லி ஐயோ நான் அதை செய்யலையா என்ன கொள்கிறாங்கன்னு சொன்னோம்னா நம்மளுக்கு ஒத்துழைப்பு செய்வாங்கன்னு நினச்சிக்கிட்டு இவர் சொல்ல ஒரு ஆள் கூட அவருக்கு சப்போர்ட்டாக அந்த இடத்துல வரலன்னொன்னே அவரே அப்செட் ஆகிட்டு போலீஸ்கிட்ட சொல்கிறாரு, ஐயோ நான்லாம் திருடவெலாம் இல்லைங்க, உங்கள் அடி தாங்க முடியாமல் தாங்க நான் அப்படி சொன்னேன், இந்த இடத்துக்கு வந்தால் எனக்கு ஏதாச்சும் போலீஸ் நிர்வாகம் எனக்கு உதவி பண்ணுன்னு நான் நம்பினேன், அவங்க யாருமே வரல, நான் திருடலைங்க, என்னை சாவடிச்சிடாதீங்கன்னு சொல்லி கதறாரு. இதை கேட்டவுடனே 95% காவலர்களுக்கு ஈவிரக்கம் தான் வரும். ஆனால் இந்த 6 பேருக்கு ஈவிரக்கம் வரல, திருப்பி கடுமையாக தாக்கியிருக்காங்க. அதில் சொல்கிறாங்க, அடித்த அடியில் ஒரு அடி வந்து அந்த குரல் வலையிலோடு விழுந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்டில் பிரேத பரிசோதனையில் சொல்கிறாங்க, அந்த குரல் வலையில் அடித்ததால் தான் அவருக்கு உயிர் போகிற நிலைமையோடு ஏற்பட்டுருக்குது. அப்படி அடித்தோன்னே அவர் திணறி போயிட்டு ஐயோ தண்ணின்னு கதறி இருக்கார், தண்ணியும் கொடுக்கல. கொஞ்ச நேரத்தில் அஜித்குமார் நினைவிழந்துட்டார். இப்போ இந்த போலீஸ் என்ன பண்ணுறாங்க, ஆகா ஆள் வந்து செத்துட்டாரோ என்னமோங்கிற சந்தேகத்தில் அந்த அஜித்குமாரை அப்படி தூக்கிட்டு வர்றாங்க. தூக்கிட்டு வேனுக்கு வந்து அப்போ அந்த வேனில் இருக்காங்கள்ல 4 பேர், அஜித்குமாரோட தம்பி நண்பன், அவெல்லாம் நீங்கள் போங்கப்பா அவங்க வீட்டுக்கு ஓடுங்கப்பான்னு அவுத்து விட்றாங்க. ஏன் என்னங்கிறப்ப ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து ஆஸ்பத்திரி காட்ட போகிறோன்னொன்னே அவங்களுக்கு சந்தேகம், ஐயோ என்ன ஆச்சோ தெரியலையே, நடந்து கூட்டிகிட்டு போனாங்க, தூக்கிட்டுல வந்திருக்காங்க அப்படின்ட்டு வீட்டுக்கு போய் பதறாங்க. பதறப்ப அவருடைய தம்பி என்ன பண்ணுறாரு, அவங்க வீட்டில் போய்ட்டு சொல்கிறாரு, ஐயோ அண்ணனுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த குடும்பத்தில் உள்ளவங்களாம் என்ன பண்ணாங்க, அலறி அடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இது நியாயம் கேட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுறாங்க. இப்படி பண்ணுறப்ப வந்து சில அரசியல் கட்சிகளும் இவங்களுக்கு சாதகமாக உள்ளே இறங்குறாங்க. அதாவது சில அரசியல் கட்சிகள் உண்மையாகவே என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவுறதுக்காக வருவாங்க, அது சகஜம், அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவணுண்டு. ஆனால் ஒரு சில கட்சி 1-2 கட்சி என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல ஆளக்கூடிய அரசை குறை சொல்லணும், இந்த பலியை தூக்கி அந்த அரசாங்கத்து மேலே அதோடைய முதலமைச்சர் மேலே போடணுங்கிற அந்த நோக்கத்தில் இதை பெருசாக்கிறதுக்கு விரும்பிட்டு வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணுறாங்க. எப்படியோ சாலை மறியல் கடையெடுப்புலாம் நடக்குது. அப்படி நடந்துக்கிட்டு இருக்கிற கட்டத்தில் அந்த காவல்துறை தரப்பில் என்ன சொல்கிறாங்க,
அவர் வந்து இறந்துட்டாருங்கிறாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, அவர் பாடியை ஏற்றிட்டு போகிறாங்கல்ல, எங்கே போகிறாங்க, திருப்புவனம் அரசு மருத்துவமனைக்கு போகிறாங்க. அங்கே அனுமதிக்கிறாங்க. அங்கே அஜித்குமார் ஏற்கனவே இறந்துட்டாருன்னு சொல்லி அங்கே உள்ள டாக்டர் சொல்கிறாங்க. சொன்னோன்னா அதை வந்து மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. இப்போ அவர் இறந்துட்டாருன்னு சொன்னோன்னே இன்னும் நிலைமை ரொம்ப கொதிப்பாகுது. உடனே என்ன பண்ணுறது, கவர்மெண்ட் வந்து இதுக்கு உடனடியாக விசாரணை பண்ண ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த தனிப்படையில் இருந்த 6 பேர் இருக்காங்கல்ல, அந்த 6 பேரையும் வந்து இடைநீக்கம் செஞ்சு ஆசிஸுங்கிற உயரதிகாரி வந்து உத்தரவு போடுறாரு. அந்த 6 பேர் யாருன்னா, குற்றப்பிரிவு காவலர்களாக பிரபு, கண்ணன், சங்கரமணிகண்டன், ராஜா, ஆனந்தன், இன்னொரு மணிகண்டன் ஆகிய 6 பேரையும் சிவகங்கை மாவட்ட கண்காணிப்பாளர் ஆசிஸ் ராவத் வந்து தற்காலிக பணி நடக்க செய்கிறாரு. இப்படி நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு வர கண்டிஷனில் அரசு உயர் அதிகாரிகள் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க இந்த அஜித்குமாரோடைய தாயார்கிட்ட வந்து ஒரு சமரச பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்க. அம்மா நடந்தது தப்பு தான், எப்படியோ இறந்துட்டார். அவங்க சும்மா எப்படி சொல்கிறாங்க, நான் கூட்டிகிட்டு போய் விசாரிச்சுட்டு வர்றப்ப அவருக்கு வந்து ஒரு ஃபிட்ஸ் மாதிரி வந்துச்சு, தவறி விழுந்து இறந்துட்டாருங்கிறாங்க. ஆனால் இவங்க போட்டு குத்துன தான் அவர் இறந்தது. அப்படி சொல்லிவிட்டு அந்த அம்மா சமாதானப்படுத்திட்டு, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் சின்ன பையனுக்கு நாங்கள் வந்து அரசு வேலை வாங்கி தர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம், அந்த அறநிலையத்துறையில் உங்களுக்கு அரசாங்க நிதி உதவியெல்லாம் வாங்கி தரோம் அப்படி இப்படின்னு என்ன சொன்னாலும் அந்த அம்மா ஏற்றுக்கல. ஐயோ என் மயன் உயிர் கிடைக்குமா, போன உயிர் திருப்பி கிடைக்குமாங்கிறதுல அவங்க போராட்டத்தோடைய உச்சக்கட்டத்துக்கு போகிறாங்க. இந்த கண்டிஷனில் தான் இந்த வழக்கை வந்து சுமோட்டாவாக எடுத்துக்கிட்டு மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி வேங்கட பிரசாத் அவர் என்ன பண்ணுறாரு, ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த திருபுவனம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இதை விசாரிக்கிறாரு. அங்கே உள்ள போலீஸ்காரங்க அந்த ஆர்ஐ, தாசில்தார் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப பொதுமக்கள்லாம் கூட்டிகிட்டு அவரை வந்து நிறையா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு, நீங்கள் எங்கிட்ட வந்து நீங்கள் ரொம்ப ஆர்குமெண்ட்லாம் பண்ண வேணாம், நீ என்னென்னலாம் சொல்லணும்னு நினைக்கிறோம் உங்கள் பேர் லிஸ்ட்லாம் கொடுங்க, நான் உங்களுக்கு அழைப்பானை அனுப்புகிறேன், எங்கிட்ட வந்து சொல்லுங்கள், அதையெல்லாம் வச்சு நம்ம வந்து விசாரணை நடத்தி பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீதி வாங்கி கொடுப்போம், அதில் நான் உங்கள் கூட நிற்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவர் மட்டும் சொல்லலை, தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய கட்டுப்பாட்டில் தானே காவல்துறை இருக்குது. இப்போ அவரை பிடிக்காத ஒரு சில அரசியல் கட்சி தான் இந்த பிரச்சனையை எப்படியாச்சும் திசை திருப்பி இப்போ நடக்கக்கூடிய ஸ்டாலின் ஆட்சியில் வந்து இந்த மாதிரி காவலறையில் மரணங்கள் டெத்து அதிகமாகுது, அங்கே சரியில்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை எழுப்பினான்னு அவங்க கிளப்பி விட்டதுக்கு அவர் அட்வான்ஸாக முந்திக்கிட்டு என்ன பண்ணிட்டார், அந்த அம்மாவுக்கு ஃபோனை போடுறாரு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஃபோனை போட்டு அமைச்சர் பெரிய கருப்பனை அனுப்பி அந்த அம்மாட்ட ஆறுதல் சொல்லிட்டு இவரே ஃபோனை வாங்கி சொல்கிறாரு. அம்மா மன்னிச்சுக்கும் போது மன்னிப்பு கேட்குறாரு. இது பெரிய விஷயம்ல. தாரிமீகமாக அந்த பொறுப்புக்கு தான் பொறுப்பேற்றுக்கிறோமா, என் துறை தான், என்னை மன்னிச்சுங்க, இருந்தாலும் இது தாங்க முடியாத சம்பவம், எனக்கு மனசு தாங்கலை, உங்களுக்கு நான் ஆறுதல் சொல்கிறேன், இதுக்கு உங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். இந்த தமிழ்நாடு காவல்துறை என் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இதை நாங்கள் வந்து காவல்துறை விசாரணைக்கு நான் விடலை, என்னுடைய கௌரவத்தை நான் ஒத்தி வச்சுக்கிட்டு இதை நானே வழியக்க மத்திய உள்துறைக்கு விடுறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு விடுறேன், பாஜக அரசுக்கு விடுறேன், அவங்க சிபிஐயில் விசாரிக்கட்டும், விசாரித்து யார் குற்றவாளியோ அவனை பிடிச்சி கடுமையாக தண்டிக்கட்டும், இதில் வந்து எந்த விதமான பாரபட்சமும் கிடையாது, அதுக்கு நான் ஒத்துழைக்கிறேன் உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு ஆறுதலை சொல்கிறாரு. அடுத்து வந்து நான் இப்படி செய்கிறேங்கிறத சொல்கிறாரு. மூணாவதாக வந்து உங்களுக்கு நான் வந்து உங்கள் பையனுக்கு வேலையும் போட்டு தர்றேன், உங்களுக்கு ஒரு உதவி செய்கிறேன், இடம் தர்றேன், பல ஆறுதலை சொல்லி மன்னிப்பு கேட்குற அந்த ஒரு தரமான முதலமைச்சராக ஸ்டாலின் போனோன்னா, ஆகா என்னடா இவரை நம்ம இதை வச்சு ஒரு பெரிய அரசியல் பண்ணலாம் நினச்சா முடியலைன்னு சில எதிர்கட்சிகள் நினைக்கிறாங்கிற ஒரு செய்தி வருது. சரி, இப்படிலாம் இருக்கிறப்ப ஒரு சின்ன கேஸு கொடுத்து அது எஃப்ஐஆர் கூட போடாமல் இந்த அளவுக்கு வேகமாக விசாரிக்கிற அளவுக்கு புகார் கொடுத்த அந்த நிகிதாங்கிற மருத்துவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் பின்புலமோ அல்லது மிகப்பெரிய காவல்துறை பின்புலமோ அல்லது ஒரு ஐஏஎஸ் பின்புலமோ ஏதோ ஒன்று இருக்குது, அது யார், அதை கண்டுபிடிக்கணும் என்று பலரும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த அம்மாவும் இந்த அம்மாவுடைய அம்மா சிவகாமியும் வந்து ஒரு 420 ஃபோர்ஜரி கேஸ் இவங்க மேலே ஏற்கனவே வந்து 2010 ஒரு வழக்கு இருக்குது. 2010 வருஷம் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, பலர்கிட்ட வந்து நான் அரசாங்கத்தில் ஆசிரியர் வேலையும் விஏஓ வேலையை வாங்கி தரேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 16 லட்ச ரூபா பணங்களை வாங்கியிருக்கிறாங்க. வாங்கி அவங்களுக்கு வேலையும் வாங்கி கொடுக்கல. ஏமா நாங்கள் பணம் கொடுத்தோமே என்ன ஆச்சுன்னு பணம் கொடுத்த தரப்பில் ராஜாங்கங்கிறவர் கேட்குறப்ப அவரை மிரட்டிட்டு, என்னையே நீ மிரட்டுறியா, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, என் பலம் என்ன தெரியுமா ஆய்வுன்னு மிரட்டியிருக்காங்க. இவங்க மிரட்டலுக்கு பயந்துக்கிட்டு அவர் போய் என்ன பண்ணியிருக்காரு, போலீஸில் பெட்டிஷன் கொடுத்துருக்காரு, ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அது 2011 வழக்காக பதிவாகிருக்கு. 6 பேர் மேலே இந்த
நிகிதா, அவங்க அம்மா சிவகாமி, இன்னும் 4 பேர் 6 பேர் மேலே வழக்கு இருக்கிறதா இப்போ ஒரு தனியார் தொலைக்காட்சி இன்றைக்கி எடுத்து போடுறாங்க. ஆக இவங்க ஒரு 10-15 வருஷமாக ஃபோர்ஜரியாக தான் இருந்திருக்காங்க. தன்னை மிரட்டுறவங்கெல்லாம் பழி வாங்குறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அப்படி செய்கிறதுக்கு இவங்களுக்கு மிகப்பெரிய அரசியல் பின்புலம் ஏதோ இருக்குது. அந்த அரசியல் பின்புலம் வந்து இப்போ ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற திமுகவை வந்து ஏதாச்சும் இது மூலியமாக ஒரு குழப்பம் பண்ணலாங்கிறதுக்காக ஒரு உயிரை பழி வாங்கியிருக்காங்கங்கிறது தான் இப்போ வேதனையான ஒரு விஷயமா இருக்குது. இது என்ன வகையில் நியாயம்? நம்மெல்லாம் ஏற்கனவே பார்த்த அந்த ஒரு திரைப்படம் ஒன்று வந்து ஜெய் பீம்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. அந்த ஜெய் பீம்ங்கிற திரைப்படத்தில் ராசா கண்ணுங்கிற ஒரு கேரக்டர் இதே மாதிரி தான் தண்டிக்கப்பட்டு உயிரிழந்து அதுக்காக வாதாடி பார்த்தெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதே சேம் டிட்டோ கதை தான். இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் நகையெல்லாம் காணா போகலங்க, இது வந்து ஒரு பொய் புகார், இது அபாண்டமான புகார். அந்த அம்மா வந்து கோயிலுக்கு வர்றாங்கல்ல, அவங்க அம்மாவை சிவகாமியை கூட்டிகிட்டு வருவோம். அந்த அம்மா நடக்க முடியாமல் இருக்கிறதுக்காக தள்ளு வண்டி சக்கர நாற்காலியை கேட்டிருக்காங்க. அப்போ இந்த அஜித்குமார் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு. அப்போ அந்த அம்மாவே சொல்கிறாங்க, கொடுத்துட்டு என்கிட்ட 500 காசு கேட்டார். எதுக்கே கோயில் இதுக்கு 500 கேட்டேன். எனக்கு அவருக்கு வாக்குவாதம் வந்துச்சு. கடைசியில் 100 கொடுத்தேன்னு அந்த அம்மாவே வாக்குவாதம் பதில் சொல்லுது. ஆனால் அந்த அஜித்குமார் தரப்பு அங்கே பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் 500 கேட்குறப்ப இந்த அம்மா வந்து அவரை மிரட்டிட்டு, நான் யார் தெரியுமா, எங்கிட்டே நீ 500 கேட்குறியா, உன்னை என்ன பண்ணுறான் பாரு, நான் யாருங்கிறத உன்னை காட்டுறான் பாரு அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்டு போனாங்க. அப்படி போயிட்டு தான் இவர் மேலே வந்து இதை பலி வாங்குறதுக்காக போலீஸில் ஏதோ ஒரு ஃபோன் பண்ணி இந்த அஜித்குமார்ங்கிற ஒரு கை பாருங்கன்னு இருக்காங்க. அப்போ அந்த போலீஸ் என்ன பண்ணிருக்கு, சும்மா 500 கேஸுக்காக எடுத்தோம்னா சரி வராதுங்கிறாங்க, நகை காணா போச்சுன்னு ஒரு பொய் பொட்டிஷனை போட்டு இவரை வந்து வழக்கில் மாட்டி விட்டாங்கிற மாதிரி சந்தேகத்தையும் ஒரு சிலர் இப்போ கிளப்பி பேசுகிறாங்க. அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, இந்த நிகிதா என்ன சொல்கிறாங்க அவங்க ஸ்டேட்மெண்ட்டில், என்னுடைய தாயாரை வந்து நான் ஆஸ்பத்திரியை கூட்டிகிட்டு போனேன் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு. அப்போ ஸ்கேன் எடுக்க கூட்டிகிட்டு போகிறப்ப அங்கே உள்ள ஸ்கேனில் உள்ளவங்க சொன்னாங்க, அந்த கழுத்தில் எடுக்கிற செயின் தோடு மோதிரம்லாம் கலட்டுங்கன்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் அம்மா கலட்டி கொடுத்தாங்க, அதை நான் வாங்கி பேக்கில் வச்சேன். அப்போ எங்கள் அம்மா கலட்டணும்னு சொன்னாங்க. அம்மா அந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுமேன்னு சொன்னாங்க. சரி, இவங்களுடைய அந்த நம்பிக்கைக்கு நம்ம இடம் கொடுக்கணுங்கிறதுக்காக அம்மா நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஸ்கேன் எடுக்கிறோன்னு சொல்லி தான் நாங்கள் கோயிலுக்கு வந்தோம். அப்போ வர்றப்ப அந்த பேக்கை, நகை இருந்த பேக்கை பின் சீட்டில் வச்சுட்டு வந்தோம். அந்த அம்மா சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு. வந்து திருப்பி நாங்கள் என்ன பண்ணோம், அங்கே போயிட்டு ஸ்கேன் எடுத்துவிட்டு பார்க்குறப்ப அந்த நகை பேக்கு திறந்து எடுக்க அதில் நகை இல்லைங்கிறாங்க. இப்போ பலருடைய சந்தேகம் என்னென்னா, நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் ஏன் அதே நகை வந்து நீங்கள் மறுபடியும் போய் ஆஸ்பத்திரியில் ஸ்கேன் எடுக்க போனீங்கல்ல 2வது முறை, அந்த பார்க்கிங்கில் யாராச்சும் எடுத்துருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஏன் பர்டிகுலராக நீங்கள் வந்து இந்த அஜித்குமார் மேலே நீங்கள் வந்து பழி சொல்கிறீங்க? இல்லை ஒருவேளை உண்மையிலே நீங்கள் வந்து அந்த நகையை பேக்கில் வச்சதோடு அந்த ஆஸ்பத்திரி ஸ்கேன் சென்டரில் விட்டுட்டு வந்து அதை யாராச்சும் எடுத்துகிட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இப்படி பல கேள்விகள் வருது. இதுக்கெல்லாம் பதில் இல்லாமல் இருக்குது. இதுலேருந்து இப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அறிவு என்னவாக இருக்குன்னா, இந்த வேலட் கார் பார்க்கிங்கில் கார் விடுறவங்க தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, உங்கள் காருக்குள்ளே வந்து விலை உயர்ந்த நகைகள் பணங்களை வைக்காதீங்க, அதை உங்கள் கையில் எடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் வச்சிங்கன்னா அந்த கார் சாவி யார்கிட்ட கூடியோ அவரை திறந்து, அப்பா இங்கே வாரப்பா இதுக்குள்ளே இத்தனை பவுன் நகை இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குது, இதுக்கு நீ தாண்டா பொறுப்புனாலும் ஐயோ வேணாமா எடுத்துங்கன்றவார் முதல். அதை நீங்கள் எச்சரிக்கையாக நீங்கள் கையாண்டா தான் பாவம் ஒரு வாட்ச்மேனாக வேலை பார்க்குறவங்க, கார் எடுத்து போகிற டிரைவராக இருக்கிறவங்க, ஏழை எளிய மக்கள்லாம் உங்களுடைய அதிகார துஷ்பிரயோகத்துக்கு ஆளாகி ஒரு உயிர் போயிருக்கு. இது மாதிரி நிகழ்வு வந்து இனிமேல் தமிழ்நாட்டில் இல்லை, உலகத்தில் எங்கேயுமே நடக்கக்கூடாதுங்கிற பரிதவிப்பு தான் இன்றைக்கி தமிழக மக்கள்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம இந்த காணொலி வழியாக இந்த பிள்ளையை இழந்து வாடக்கூடிய அந்த அஜித்குமாருடைய தாயாருக்கும் அவருடைய தம்பிக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் ஆறுதலையும் தெரிவிக்கிறதோட, இது மாதிரி நிகழ்ச்சி உலகத்தில் நம்ம நாட்டில் இனிமேல் எப்போவுமே நடக்கக்கூடாது. அதுக்கு இப்போ அரசாங்கம் எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் வந்து மிக சரியாக இருக்குது. அதோடு இல்லாமல் அந்த மாண்புமிகு நீதியரசர் வேங்கட பிரசாத் அவருடைய முயற்சியும் சிறப்பாக இருக்குது. நிச்சயமாக இது வந்து சரியான ஒரு தீர்வு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையே இருக்கிறோம். தீர்வு கிடைக்கணுங்கிற ஆசையும் நமக்கு இருக்குது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்துள்ளபடி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய இது போன்ற செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம இந்த உள்ளத்துள்ளபடி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அந்த பெல் படத்தை கிளிக் பண்ணுங்கள். அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். இன்று இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி.